உத்தண்டி மச்ச நாராயணா டெம்பிள் போகிறோம். இதுவும் வந்து ஈஸியால தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னப்பா வச்சிருக்காங்க, ஏய் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அது ஒரு ஓப்பன் டெம்பிள். ஆனா தூண் இருக்கும், மொத்தம் 108 தூண். அங்கேயும் எப்படியும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எப்படி இருந்தது சொல்றேன். இப்போ போய் பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்றத சொல்றேன். அது பக்கத்துல ஒரு பீச் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா பீச்சுக்கு போனோம். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டெம்பிள் தான். நல்லா ஓப்பனா இருக்கிறதுனால பீச் காத்து நல்லா சுடு சுடுன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் அங்க வந்து நவம்பர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு மலை மாதிரி வச்சு அங்க வந்து வச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கோயிலையும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி புதுசா இருக்கும். இது மச்சம் அப்படின்னா மீன் அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து மக்களை காப்பாற்றுறதுனால, அவரு அந்த அவதாரம் எடுத்து காப்பாற்றுறதுனால இந்த மீன் மாதிரி இருக்கிறதுனால இந்த சாமியை சுத்தி தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்த சாமியை சுத்தத்துக்கு வாக் பண்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி கூழங்களையும் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க நம்ம நடக்கிறதுக்கு. ஒரு அக்குபஞ்சர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அது ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. நாங்க போகும்போது அமைதியா நல்லா மெடிடேஷன் பண்றதுக்கு யாரையுமே பேச விடல. சின்ன சவுண்ட் கேட்டாலும் வந்து பேசக்கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க சின்ன பசங்களுக்காக தனியா ஒரு கோயில் இருக்கு. அதுல பெரியவங்க நாட்டு அலவுடு. சின்ன பசங்க போய் அங்க சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க போயிட்டு கிருஷ்ணர் பத்தி கதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. வந்தோடனே நம்ம கேட்கலாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டு அவங்க ரொம்ப ஆர்வமா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தா கொஞ்சம் அவங்க பார்த்துட்டு வந்துட்டோம்ல, அதனால சொல்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி கதைலாம் நம்ம எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்க. அங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா கிரைனைட் கலர்ல செஞ்சது, கருப்பா இருக்கும். இங்கே கூலிங் இருக்கும். ஏன் கூலிங் இருக்குன்னா மார்பிள் கல்யாணம் கூலிங் இருக்காது. இங்க பீச் இருக்கிறதுனால வந்து சில்லுன்னு காத்து இருக்கும். அதனால அந்த பிளேஸ் ஓப்பனா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சில்லுன்னு கூலிங்கா இருக்கும். நம்ம இந்த பக்கம் தான் போனோம். ஸ்ட்ரைட்டா இந்த லாஸ்ட் எண்ட் போனா பீச் வந்துடும். பீச்சுக்கு முன்னாடி தான் வந்து உத்தண்டி மச்ச நாராயணா டெம்பிள் இருக்கு. இப்ப இந்த ரோடு தான் லாஸ்ட் எண்ட்ல தான் வந்து உத்தண்டி மச்ச நாராயணா டெம்பிள் இருக்கு. நம்ம இப்ப அங்கதான் போறோம். 4 மணிக்கு மேலதான் வந்து திறப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப போய் பார்க்கலாம் திறந்து இருக்கா மூடி இருக்கான்னு சொல்லிட்டு. ஒருவேளை மூடி இருந்ததுன்னா நம்ம பீச்சுக்கு போயிடுவோம். தரணுங்களா சாமி பார்க்க போயிடலாம். அவுட்ல என்ன இந்த கார் ரிலீஸ்ல வந்து நோவேவா போலாம். டெம்பிள் வந்துச்சு, மூடி இருக்கு. சரி ஓகே, நம்ம பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இங்க இதான் மச்ச நாராயணா டெம்பிள். நாராயணர் வந்து மீன்ல
மீன் அவதாரம் எடுக்கும் போது இருந்த மாதிரி இருக்கும் சிலை. ஓகே, இப்ப பீச்சுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ உத்தண்டி மச்ச நாராயணா டெம்பிளுக்கு வந்தோம். அங்க 4 மணிக்கு தான் ஓப்பன், ஸோ க்ளோஸ்ல இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள வந்தா பீச் இருக்கு. பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், அலை சவுண்ட் சூப்பராக கேட்குது வெயிலையும். இந்த பீச் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக சூப்பராக இருக்கு. மெரினா பீச் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆறு கடல்ல சேர்ற இடம் நல்லா இருக்காது. இங்க நல்லா தண்ணி கிளீனா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவில் பின்னாடி பாத்தீங்கன்னா இது பெருமாள் கோயில்ன்றதுனால மீன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் விற்கல. ஒன்லி வெஜ் கடைங்க தான் போட்டிருக்காங்க, பஜ்ஜி அந்த மாதிரி வெஜிடேரியன் மட்டும். ஸோ நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க, இங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. பீச்சில் நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக இருங்க. கோயில் திறந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் உள்ள போகிறோம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அநேகமாக வீடியோ எடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மச்சநாராயணா டெம்பிள்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடியெலாம் வச்சு கார்டன் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள். எல்லாம் ஓப்பன் டெம்பிளாக தான் இருக்குது, இங்கே எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது உள்ளே வந்தீங்கன்னா சிவன் டெம்பிள் இருக்குது. சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்குது. இங்கே சிவன் சிலையாகவும் இருக்குது, லிங்கமாகவும் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, ரெண்டுமே இருக்குது இங்கே. அதுக்கு அடுத்தது சிவனை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் போனீங்கன்னா இங்கே நவகிரக டெம்பிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மலை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மலையை சுற்றி ஒரு ஒரு சாமியும் ஒரு ஒரு சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. இது புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது லுக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மச்ச நாராயணா சிலைக்கு சுற்றி வந்து தண்ணி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நடந்து போய் சுற்றுறதுக்கும் ஒரு வே இருக்குது. அதுக்கப்புறம் கூழாங்கல்லில் நடந்து போகிறதுக்காகவும் இன்னொரு வே ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கூழாங்கல்ல தான் நடந்து போயிட்டுருக்கேன். சூப்பராக அதுவும் இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக கிரைனைட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீச் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து கிருஷ்ணர் டெம்பிள் இருக்குது. அது வந்து சின்ன பசங்க மட்டும்தான் அலௌட், அதில் பெரியவங்களாம் கிடையாது. சுரங்க பாதை மாதிரி இருக்குது, அது உள்ளே போயிட்டு வெளியே வராங்க பசங்க. அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துட்டு உள்ளே என்ன பார்த்தன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. இங்கே கேமராலாம் நாட் அலௌடு, அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் ஒழிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். இது மேலே ஏறி பார்க்கறதுக்கு 2 வழி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று. நாங்கள் ரைட் ஹேண்ட் சைடு தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபுல்லாக தூணுங்களாக இருக்குது. இது தூணு தான் இந்த கோயிலுக்கே ஒரு அழகை தருது. மேலே வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு பீச் காற்றடிக்குது. வெயில் தெரியல மேலே, ஆனால் கால் லைட்டாக சூடாக தான் இருக்குது. சாமி வந்து பாதி வந்து மனுஷ ரூபமாகவும் மீதி பாதி வந்து மீன் ரூபமாகவும் இருக்குது. இங்கே வந்து பீச் வியூ செம்மையாக இருக்குது. சாமியை சுற்றி தண்ணி இருக்குது, தண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இது மீன் அவதாரன்றதுனால தண்ணி வச்சுருக்காங்க போல். நம்ம ஒரு ரவுண்டு வந்துடுவோம் சாமியை. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பீச்சில் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.